Welcome students for this TNPSC Group 4 exam class. இந்த பரீட்சை எப்படின்னா Group 4 exam என்பது 10th ஸ்டாண்டர்ட் குழந்தைகளுக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் 18 வயசு ஆகிருக்கணும். அப்படின்னா நீங்கள் 12th முடித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். 18 வயசுங்கும்போது 12th முடிச்சிருப்பீங்க. இந்த குரூப் 4 என்பது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் உள்ள சில போஸ்ட்டு, சில வேலைகளுக்காக அதை நடத்துகிற பரீட்சை. குரூப் 4ல் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இதுக்கப்புறம் இன்டர்வியூ கிடையாது. குரூப் 4ல் நீங்கள் பரீட்சையில் பாஸ் பண்ணாவே டைரெக்டாக உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் VAO அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சர்வேயர் அப்படிங்கிற போஸ்ட் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி பல அசிஸ்டண்ட் அப்படின்னு ஒரு சில போஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இது தொடக்க சம்பளமாக 39,000 ரூபா தராங்க. இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பாஸ்ட் அவங்க வந்து இதில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி தே வில் கோ அபவ், மேலே ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடைக்க முடியும். டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்னு ஒன்று வைப்பாங்க, அதை எழுதி பண்ணுவாங்க. ஆர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதி பாஸ் பண்ணிவிட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எழுதுவாங்க, 2A எழுதுவாங்க, 1 எழுதுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றா எழுதி மேலும் மேலும் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் அதாவது வேலையில் இருந்துகிட்டே இதெல்லாம் பண்ணுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, யூபிஎஸ்சி IAS பரீட்சை எழுதணும்னா டிஎன்பிஎஸ்சி எழுதி பார்க்கலாம், இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இதில் ஜாயின் பண்ணிவிட்டு யூபிஎஸ்சி எழுதுகிறவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லா வகையான ஆட்களும் இருப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வந்து உங்களுக்கு ஒரு ஆயிரக்கணக்கில் அந்த வேக்கன்சி வரும். அதனுடைய அந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ அப்படிங்கிறது ஏப்ரலில் வரும். அது வந்து மேக்குள்ளே அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸாம் வந்து ஜூன் ஜூலையில் இருக்கும். அதில் என்ன கேட்பாங்கன்னா, தமிழ் பாடத்துலேருந்து ஒரு 100 கேள்வி வரும். பாக்கி 100 கேள்வி உங்களுக்கு மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், ஜென்ரல் நாலேஜ் அந்த மாதிரி எல்லாம் வரும். என்னது எங்காவது? ஸோ மேத்ஸ், சோஷியல் சயின்ஸ், ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் வரும். யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் எழுதுகிறாங்களோ நீங்கள் எல்லாமே இப்போ இருந்தே ஒரு நியூஸ் பேப்பர் படிங்க. கண்டிப்பாக அது முக்கியம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம நியூஸ் பேப்பர் வழியாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் டிவி வழியாக அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஸோ நியூஸ் பேப்பர் படிங்க. இப்போ இருந்தே ஒரு நியூஸ் பேப்பர், தமிழ் பேப்பரோ இங்கிலீஷ் பேப்பரோ, அது ஒரு இட் டஸ் நாட் மேக் டிஃப்ரென்ஸ். நீங்கள் தமிழ் எழுதலாம், இங்கிலீஷ்லேயும் எழுதலாம். ஆனால் அந்த தமிழ் 100 கேள்வி தமிழில் தான் எழுதணும். அந்த தமிழ் 100 கேள்வியில் குறைஞ்சபட்சமாக ஒரு மதிப்பெண் 50% நினைக்கிறேன், அது வாங்கினா தான் நீங்கள் ஃபர்தராக உங்களுடைய மற்ற 100 கேள்விகளை அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா அதில் அது ஒரு குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன். தமிழில் நீங்கள் 50 மார்க் வாங்கலைன்னா அதை வந்து நீங்கள் நாட் குவாலிஃபைன்னு சொல்லி உங்கள் பேப்பரே திருத்த மாட்டாங்க. தமிழில் குவாலிஃபிகேஷன் ஆனால் தான் மற்ற கொஸ்டின்லாம் திருத்தி. பட் அந்த கொஸ்டின் திருத்தி யாருக்கு வேலை கொடுக்குறதுன்னு பார்க்கும்போது 2ஓட ஸ்கோர் எடுத்துக்கோங்க. தமிழில் என்ன மார்க் எடுத்தீங்களோ இதில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ 2ஐயும் ஆட் பண்ணி அதை வச்சு தான் அந்த ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. இதுதான் அதனுடைய இது. நம்ம இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸில் இதுக்கான சில கிளாஸஸ் நடத்துகிறோம். தமிழ் கிளாஸ் நடத்துவோம், சோஷியல் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் நடத்துவோம். இதில் தமிழ் ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவோம், மேத்ஸ் கவர் பண்ணுவோம், சயின்ஸ் கவர் பண்ணுவோம். சோஷியல் சயின்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் நீங்களே தான் படித்தாகணும். அது வந்து அதில் சொல்லிக் கொடுக்குறதுக்கு பெருசாக இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது சில டெஸ்ட்டெல்லாம் வைப்போம், பட் அது வந்து பத்தாது. நீங்கள் அதில் நீங்கள் இது பண்ணணும். ஓகே, எதாவது டவுட் இருக்கா? இப்போ நம்ம இதுவரை பார்த்ததில் ஏதாவது டவுட் இருக்கா? என்ன டவுட் இருக்கா உங்களுக்கு இதுவரை பார்த்ததில்? சரி, இப்போ நம்ம வந்து கொஸ்டின் பேப்பருக்கு போகலாம். ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சின்றது பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களும் எலிஜிபிள் தானே சார் அதை அட்டெண்ட் பண்ண? பாண்டிச்சேரி அது தனி பிஎஸ்சி இருக்குது, பட் அந்த சிலபஸ் எல்லாம் சேம் தான். சிலபஸ் ஓகே சார். பாண்டிச்சேரி தெரியல, நான் செக் பண்ணி சொல்கிறேன். பாண்டிச்சேரிக்காரங்கள் அதில் வந்து எழுதலாமா என்பதை நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஓகே சார், சரிங்களா? ஆமாம், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் நான் காமிச்சிருக்கேன். இது ஒரு கணிதம், மேத்தமெட்டிக்ஸ்க்கு உண்டான கொஸ்டின் பேப்பர் இது. இந்த நம்ம ஏன் இந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு போகிறோன்னா, அந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு போனோம்னா 2 பேர் தமிழ் மீடியம்காரங்களுக்கும் தமிழில் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம்காரங்களுக்கும் இங்கிலீஷில் இருக்கும். அதுதான் கொஸ்டின் பேப்பர் வச்சு போகிற ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது, அந்த என்ன மாதிரி கொஸ்டின் வருது அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா?
ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 128 மைனஸ் 8 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 6 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு சில கேள்வி நானே போடுறேன், அப்புறம் கூட நீங்கள் சில கொஷின்ஸ் நான் பண்ணுறேன். கொஷன் சொல்லுங்கள். 128 128 மைனஸ் 8 பவர் யாரோ வராங்களா இருக்கு. மைனஸ் 128 மைனஸ் 8 பவர் எக்ஸ் ஈக்குவல் 2 பவர் 6. 128 மைனஸ் 8 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் 6. இப்போ எப்படி 128 2 பவர் 6க்கு அப்படி தான் போட முடியும் இந்த இதில், அதனால் இப்படி போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருசு பண்ணணுமா? இதை பெருசு பண்ண முடியுமான்னு தெரில. ஓகே, ரைட். இப்போ 128 மைனஸ் 8, இப்போ 128 8 2 இது எல்லாமே 2 பவராக நம்ம ஏதாவது ஒன்று சொல்லலாம். 128 2 பவர் எவ்வளோ? 128 2 பவர் 2 பவர் 1 is 2, 2 பவர் 2 is 4, 2 பவர் 3 is 8, 2 பவர் 4 is எவ்வளோ? 2 பவர் 4 எவ்வளோ வருது? 2 பவர் 3 வந்து 8, 2 பவர் 4 வந்து 16, 2 பவர் 5 32, 2 பவர் 6 64, 2 பவர் 7 128. அப்போது இந்த 128க்கு பதிலாக நான் என்ன எழுதுறேன்னா 2 பவர் 7ன்னு எழுதுகிறேன். மைனஸ் 8க்கு பதிலாக 2 பவர் 3ன்னு எழுதுகிறேன். 2 பவர் 3 முதலே ஒரு பவர் எக்ஸ் இருக்குது, அந்த எக்ஸ் 3x அது. அப்போது 2 பவர் 3x இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 6. 2 பவர் 6. அப்போது இந்த 2 பவர் 3xஐ ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். 2 பவர் 3x லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடில் 2 பவர் 6 வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த 2 பவர் 7 அந்த பக்கம் போகும்போது 2 பவர் 3x மைனஸை போடணும் இல்லையா? மைனஸ் 2 பவர் 3x. இப்போ இந்த பக்கம் 2 பவர் 6 வந்துருச்சு. அப்புறம் மைனஸ் 2 பவர் 7. ஓகே, புரியுதா? நான் எழுதியிருக்கிறது புரியுதா? சரி. அப்போ மைனஸ் 2 பவர் 3x இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 6 மைனஸ் 2 பவர் 7. 2 பவர் 6 எவ்வளோ? 64. 2 பவர் 7 128. அப்போ 64 மைனஸ் 128 எவ்வளோ வருது? 64. ஆமாம், மைனஸ் 64. 64 மைனஸ் 120 மைனஸ் 64. அப்போ மைனஸ் 2 பவர் 3x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 64. அச்சா, சரி, மைனஸ், இது மைனஸ் 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 நம்ம அடிச்சிடலாம். அதனால் அது அப்போது 2 பவர் 3x ஈக்குவல் 64. 64 ஈக்குவல் எவ்வளோ? 2 பவர் 2 பவர் எவ்வளோ? 6. அப்போ 2 பவர் 3x ஈக்குவல் டு 2 பவர் 6. அடுத்தது இப்படி வந்துடலாம். 2 பவர் 3x இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 6. அப்போது என்ன எழுதலாம்? 3x is equal to 6. அப்போ x is equal to 2. இதுதான் ஆன்சர். ஸோ இது சொல்லிக் கொடுக்கும்போது இவ்வளோ டைம் ஆகும், பட் நீங்கள் எழுதும்போது சீக்கிரம் எழுதிடுவீங்க. அப்போ இப்போ என்ன தெரியணும் பண்ணால் பவர் ஆஃப் 2 உங்களுக்கு தெரியும். பவர் ஆஃப் 2 வந்து பவர் ஆஃப் 1 வந்து 2,
2 power 1 is 2, 2 power 2 is 4, 2 power 3 is 8, 2 power 4 is 16, 2 power 5 is 32, 2 power 6 is 64, 2 power 7 is 128. அடுத்தது 2 power 7 is 2 power 8. சொல்லுங்க பார்க்கலாம். 2 power 8. 256. 2 power 9. 512. 2 power 10. 1024. 1024. 24. 1024. இப்போ அதே மாதிரி பவர்ஸ் ஆஃப் 3 பார்க்கலாம். இருங்க கொஞ்சம் ஸ்பேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பவர்ஸ் ஆஃப் 3 சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இந்த பவர்ஸ் வந்து பவர்ஸ் ஆஃப் 3 பவர்ஸ் வந்து ஒரு 2-3 நம்பர் கண்டிப்பாக தெரியணும். அது ரொம்ப மஸ்ட் இந்த மாதிரி எக்ஸாம்லலாம். பவர்ஸ் ஆஃப் 3 சொல்லுங்க பார்க்கலாம். ரக்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். ரக்ஷன் சொல்லட்டும். இந்த தடவை ரக்ஷன் சொல்லட்டு பார்க்கலாம். பவர் 3 power 1 is 3. 9. 3 power 2 is 9. அப்படின்னு சொல்லுங்க. 27. 3 power 3 is 27. 27. 3 power 4. 3 power 4. 3 power 4, 91. 81. 81. 81. 3 power 5. 243. 3 power 6. 729. அட்லீஸ்ட் இது வரலையா தெரியும். 2 power 7. 2197. பாருங்க கரெக்டான்னு பாருங்க. என்னுடைய மெமரி கரெக்டாக இருக்கு பார்க்கலாம். 3 7 21. 3 plus 6. 3 9 27. கரெக்டா? Yes sir. ஓகே. Yes, அப்போ sir. நீங்க இது இந்த அளவுக்கு நீங்க மனப்பாடம் பண்ணிருக்கோம். இது வந்து 2 பவர்ஸ் ஆஃப் 2 பவர்ஸ் ஆஃப் 2 இந்த அளவுக்கு தெரியணும். நான் வந்து ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு அதுக்கு ரிலேட்டடான தியரியை நான் இப்போ கொண்டு வரேன். அதான் ஐ எம் ட்ரைங் டு பிரிங் இன். அடுத்தது பவர்ஸ் ஆஃப் 4 பண்ணலாமா? பவர்ஸ் ஆஃப் 4 சொல்லுங்க அண்ணா. யாரோ ஒருத்தர் 4 power 1 வேற யாரோ சொல்லுங்க. 4 power 1 is 4. 4 power 2 16. 4 power 3. நீங்க ஆன்லைன்ல எல்லாரும் பேசணும். வந்து சும்மா உட்காருக்குன்னா வரவே வராதீங்க. ஆன்லைன்ல வந்து பேசணும். உங்க ஆர்டினரி கிளாஸ் மாதிரி கிடையாது. இங்கே மூஞ்சி பார்க்கவும் முடியாது. நீங்கள் பேசினால் ஒழிய நீங்கள் லேர்ன் பண்ண முடியாது. அப்புறம் கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. வாட் இஸ் 4 power 3? 4 power 3 எவ்வளோ? 16 × 4 போட்டு பாருங்க எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 64. 4 power 4. 256. சரி 4 power 5. 1024. 4 power 5 1024. வேற எங்கேயா 1024 பார்த்தமா? Yes பாருங்க sir. 2 power 10 வந்து 1024. 4 power 5 வந்து 1024. கரெக்ட் தான் இல்லையா? 4 வாங்கிறது என்ன 2 power 2 இல்லையா? அதனால் அப்படி அதாவது எப்படி நான் இங்கே பாருங்க போடுறேன். இது வேணால் அழிச்சிடலாமா? இது நான் பார்த்தாச்சுல்ல, இந்த அழிச்சிடலாம். இந்த தியரி கொண்டு வர்றதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா நீங்கள் யூ ஷுட் நோ திஸ். இப்போ 2 power 10 is equal to 4 power 5. கரெக்டா? ஏன்னா 2 power 10 அப்படிங்கிறது அதாவது ஏன்னா இந்த 4 வந்து 2 power 2ன்னு எழுதலாம். 2 power 2 whole power 5 இப்படி எழுதுவாங்க. சரி 2 power 2 whole power 5ன்னு எழுதலாம். அப்போ 2 power 2 is 4. அதாவது இது இது 2 power 10க்கு இப்படி எழுதுவாங்க. 2 power 10க்கு 4க்கு பதில் 2 power 2ன்னு எழுதலாம். அப்போ ஈக்குவல் டு 2 power 10 இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த பவர்ஸ் ஆஃப் 2 வந்து 2 3 4 5 6 முடிய நீங்கள் உங்களுக்கு தெரியணும். சம்டைம் 7 8 எல்லாம் தெரிஞ்சால் கூட பரவாயில்ல. பட் நம்ம இப்போ பார்க்கலாம் எது வரையும் நம்மளால் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். இருக்குங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. ஏன்னா நிறைய குழந்தைங்க இதுக்கு டைம் செலவு பண்ணுவீங்க போய் எக்ஸாம் ஹால் உட்காந்துட்டு. அது பண்ண வேண்டியதில்லை. அதுக்காக பண்ணுறோம்.
சரி 2 பவர் அடுத்தது பவர்ஸ் ஆஃப் 5 போகலாம். பவர்ஸ் ஆஃப் 5 சொல்லுங்கள். 5, 25, 5, 25, 125, 125, 625. அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு தான் தெரியும். பவர்ஸ் ஆஃப் 6 போகலாம். 6, 36, 6, 36, 216, 216 கரெக்டா? ஆமாம் கரெக்டு. yes, sir. 1, 1296. 1296 இந்த அளவுக்கு தெரியும். சரி பவர்ஸ் ஆஃப் 7 போகலாம். எவ்வளோ எழுத முடியுமென்னு பார்க்கலாம். பவர்ஸ் ஆஃப் 7 இதெல்லாம் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். அங்கே போய் நான் ட்ரை பண்ணுறேன்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே போய் பண்ணும்போது தவறாயிடும். இப்போ ஒரு பையன் சொன்னான் இல்லையா, 81க்கு பதிலாக 91 சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. 81க்கு பதிலாக 91 சொன்னால் உங்களுக்கு வேறு மாதிரி ஆகிடும். என்னடா இது, யாரோ வராங்க, அவங்கள உள்ளே விட்டுறலாம். எஸ், ஓ சாரி, இங்கே அதில் நமக்கு எப்படி தப்பாகும், எப்போ ஏற்பட்ட ஆளுக்கும் அங்கே போய் எக்ஸாம் ஹாலில் போய் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது தப்பாயிடும். 7 பவர்ஸ் ஆஃப் 7, 7. வாட் இஸ் 7 பவர் 2? 49. 7 பவர் 3? 343. 7 பவர் 3, 343யா? கரெக்டா? 7 பவர் 3, 343 கரெக்ட் தானான்னு பாருங்கள். கரெக்ட் தான். 7 பவர் 4 வேண்டியதில்லை, பரவாயில்ல. 8 பார்க்கலாம். பவர்ஸ் ஆஃப் 8. பவர்ஸ் ஆஃப் 8 என்ன? 64, 64, 512, 512, சரி 512. ஓகே, அந்த அளவு இருந்தால் கூட போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 512 எங்கே வருது, எங்கெங்கெல்லாம் வருது பாருங்கள். 2 பவர் எவ்வளோ? 512 2 power 9. 2 பவர் 9. வேற எங்கே 512 வருது பாருங்கள். வேறு எங்கேயும் வரல. 2 பவர் 9 இஸ் 512. ஸோ லைக் திஸ் யூ ஷுட் பி ஏபிள் டு லிங்க். அப்போ தான் உங்களுக்கு அந்த எக்ஸாமில் ஒரு கம்ஃபர்ட் வரும். சரியா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்த கேள்வி போகலாமா? அடுத்த கேள்வி. இந்த அடுத்த கேள்வி நான் ஸ்கிப் பண்ணுறேன், கொஞ்சம் அது டிஃபிகல்ட்டான கேள்வி. இது பார்க்கலாம். 103 படிங்க. இவர் ரக்ஷன்னா யாரோ ஒருத்தர், தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ ஏதோ ஒன்று படிங்க. By joining the points 5, 5, minus 5, 5 to the origin in the Cartesian plane, the type of triangle formed is. ஓகே, இப்போ தமிழ்லையும் யாரோ ஒருத்தர் படிங்க, வேறு யாரோ ஒருத்தர் படிங்க. தமிழ் மீடியம் குழந்தைங்க யாராக இருந்தால் படிங்க. தமிழ் மீடியத்தில் எழுதுறவங்க இருக்கீங்களா? திவ்யாஸ்ரீ, ஜெய்ஸ்ரீ, ஷர்மி. சரி பரவாயில்ல, English medium. இங்கிலீஷ் மீடியம் தமிழில் படிக்கலாம். வாயை திறக்கணும், திறக்கலைன்னா வராதீங்க. கார்ட்டீசியன் தளத்தில் 5, 5 மற்றும் -5, 5 ஆயத்தொலைவுடன் இணைத்தால் கிடைக்கும் முக்கோணமானது. இப்போ ஆயத்தொலைங்கிறது சென்டர். இப்போ 5, அதாவது ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ், ஒன்று ஒய் ஆக்சிஸ். தெரியுமில்ல எல்லாருக்கும்? எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் முதல் 4 பாகமாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எக்ஸு ஒய் என்னவாக இருக்கும்? பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எக்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறேன். பாசிட்டிவாக இருக்கும். பாருங்க, காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்காரு காப்பாங்க. கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். இதுதான். கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் இதுதான். இது போட்டிருக்காங்க இல்லையா? இப்போ பாருங்க, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஒய் ஆக்சிஸ் இதுதான் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். இங்கே இருக்கிறதா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது ரெண்டாவது குவாட்ரண்ட்,
இது 3வது குவாட்ரண்ட், இது 4வது குவாட்ரண்ட். இப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும், எக்ஸுக்கும் பாசிட்டிவ் வேல்யூ, ஒய்க்கும் பாசிட்டிவ் வேல்யூ. செகண்ட் குவாட்ரண்ட் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் ரக்ஷன்? செகண்ட் குவாட்ரண்ட்டில் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்? செகண்ட் குவாட்ரண்ட்ல எக்ஸ் மைனஸ் ஒய் பாசிட்டிவ். ஆமாம், எக்ஸ் மைனஸ் ஒய் பாசிட்டிவ். தேர்ட் குவாட்ரண்ட் வேறு யாராவது சொல்லுங்கள் என்ன இருக்கும்? எக்ஸு ஒய் என்ன என்ன சைன் எடுக்கும்? என்ன? எக்ஸும் மைனஸ் ஒய்யும் மைனஸ். எக்ஸும் மைனஸ் ஒய்யும் மைனஸ். ஃபோர்த் குவாட்ரண்ட் எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ். யா, எக்ஸ் பாசிட்டிவ். அப்போ 5 5 அப்படின்னு இங்கே இருக்குது. நீங்கள் உங்கள் நோட் புக்கில் ஒரு இதில் இப்படி போட்டுங்க, இந்த 2 கோடு போட்டு இப்போ 5 5ங்கிறது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் இருக்குது அப்படின்னு போட்டுங்க. 5 5 ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன சொன்னாங்க? 5 5 இன்னொன்று என்னது? -5 5 மைனஸ் ஒய். -5 5 -5 5ங்கிறது எங்கே வரும்? எந்த குவாட்ரண்ட்டில் வரும்? செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட் வரும். அந்த 2 புள்ளி போட்டுங்க. இப்போ ஆரிஜின் வந்து இதுதான் சென்டர். அப்போ இந்த சென்டர்லேருந்து இந்த புள்ளியும் இந்த புள்ளியும் இந்த புள்ளியும் இணைத்தால் என்ன வரும்னு கேட்குறாங்க. இதை இணைத்தால் என்ன வரும்? என்ன வரும்னா என்ன? அந்த என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். செங்கோண முக்கோணம், குறுங்கோண முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம், சமபக்க முக்கோணம். கண்டிப்பா சமபக்க முக்கோணம் வராது, ஈக்குவல் ட்ரையாங்கிள் வராது. இருங்க, ஒன் பை ஒன்னா போகலாம். ஈக்குவல் ட்ரையாங்கிள் வராது, ஏன்னா 3 பக்கம் சமம் கிடையாது. குறுங்கோண முக்கோணம் வருமா? தெரியல, பார்க்கலாம். செங்கோண முக்கோணம் வருமானு பார்க்கலாம். செங்கோண முக்கோணம் வருமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா 2 பக்கத்துடைய லென்த்தை நீங்கள் இது பண்ணிங்கன்னா செங்கோண முக்கோணம் அந்த பித்தாகரஸ் தியரம் படி இந்த 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 லென்த்து இந்த 2ஓட லென்த்தோட ஸ்கொயர் கூட்டிங்கன்னா இந்த லென்த்தோட ஸ்கொயர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லென்த்தோட ஸ்கொயர் என்ன இருக்கும்? இது இப்படி 5 இப்படி 5. இது இந்த 5 5 இருக்குது. 5 5 5 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் 50. 5 ஸ்கொயர் 25 ப்ளஸ் 25 50. இந்த இதனுடைய ஸ்கொயர் 50 வரும். 5 இது 5 இப்படி 5. 5 ஸ்கொயர் இஸ் 25. இந்த 5 ஸ்கொயர் 25. இந்த 2 கூட்டினா இதனோட ஸ்கொயர் வரும். அது அப்போ அதனோட ஸ்கொயர் வந்து 50. இதனோடது ஒரு 50. அப்போ இது இருசம முக்கோணம் வந்துருச்சு. பட் இந்த 2 50 50 கூட்டினா இங்கே 100 வருது. அப்போ இது 100 வருதா? ஆமாம், ஏன்னா இது வந்து 5 இது வந்து 5 10 10ஓட ஸ்கொயர் 100. ஸோ இட்ஸ் லைக் திஸ். அது ஆக்சுவலாக நான் காமிக்க முடியல, இந்த படங்களில் காமிக்க முடியுமான்னு தெரியல எனக்கு. நோ, ஆர் வி ஹவ் டு புட் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் ஆர் ட்ரையாங்கிள் கோஆர்டினேட் சிஸ்டம் ட்ரையாங்கிள் வித் பாயிண்ட்ஸ் போட்டு பார்க்கலாம். இங்கே எப்படி வருது? 5 5 -5 5 and 0 0 அப்படின்னு போட்டு பார்க்கலாம். அது அந்த படம் போடுதான்னு பார்க்கலாம். படம் டிராயிங் போட்டால் நல்லாயிருக்கும். வருதா? பட்டா இதா? இல்லை அது வேறு. சார் அது 2 சைடு தானே சார் சேமா இருக்கும். தேர்ட் சைடு எப்படி சார் சேமா வரும்? ட்ரா எ ட்ரையாங்கிள் போடலாம். இருமா ஒரே நிமிஷம் காமிக்கிறேன். இஃப் ஐ கேன் ஷோ யூ வில் பி பெட்டர்னு பார்க்குறேன். ஹவ் டு சால்வ். இப்போது இங்கே பாருங்கள், இந்த முதல்ல எடுத்த படமே போய்க்கலாம். -5 -5 அப்படின்னா ஒரு சைடு வந்து என்ன லென்த் இருக்கும்? ஒரு சைடு வந்து 10, இன்னொரு சைடு வந்து எவ்வளோன்னு தெரியாது. அதாவது அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். 5 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் எவ்வளோ? இங்கே பாருங்கள், இப்போ போடலாம். நான் இதில் போடுறேன் பாருங்கள். அதாவது 5 5 -5 5
கமா 0 கமா 0. இப்போ 5 கமா 5ங்கிறது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், -5 கமா 5ங்க செகண்ட். இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செங்கோண முக்கோணமாக வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 கமா 5க்கும் 0 கமா 0க்கும் உள்ள அந்த கோடோட லென்த் என்ன இருக்குன்னா 5 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் வில் பி அந்த லென்த்தோட அந்த எல்லுன்னு படிச்சுக்கிறேன், எல்லோட ஸ்கொயராக வரும். ஏ ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். ஏ அது அந்த லென்த்தோட ஸ்கொயராக வரும். 5 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் வில் பி ஒரு சைடோட ஸ்கொயர், அதாவது 25 ப்ளஸ் 25 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இது வரும். அதே மாதிரி பி ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் பி ஸ்கொயர் வரும். இன்னொரு சைடோட இது வந்து அதுவும் பி ஸ்கொயர், இன்னொரு சைடு பின்னு வச்சிட்டிங்கன்னா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 50 வரும். அப்போது இப்போ இந்த ஏ ஒரு சைடாகவும் பி ஒரு சைடாகவும் வச்சு ஒரு ட்ரையாங்கிள் போட்டிங்கன்னா 50 ப்ளஸ் 50 ஈக்குவல் டு 100. அதாவது இப்போ மூணாவது சைடு 100ஆக இருந்தால் அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். மூணாவது சைடு உங்களுக்கு 100 தான், ஏன்னா ஒரு 5 இன்னொரு 5 10 ஸ்கொயர் 100. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அது ஆன்சர் அதுக்கு என்னென்னா எடுக்கிறேன். ஆன்சர் அதுக்கு செங்கோண முக்கோணம். இருசமபக்க முக்கோணம் சொல்லலாம், ஆனால் கரெக்டான ஆன்சர் செங்கோணம். இதுலேயும் ரெண்டு பக்கம் சமந்தான், சாரி இருங்க, இருசமபக்க முக்கோணம் சொல்லலாம். பட் கரெக்டான ஆன்சர் செங்கோண முக்கோணம். பிகாஸ் அந்த ரெண்டு சைடுக்கு நடுவால் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி இருக்குது. ஏன்னா அது பித்தாகரஸ் தியரம் படி ஒரு சைடோட ஸ்கொயர் இன்னொரு சைடோட ஸ்கொயரோட சேர்ந்தால் கூட்டினா அது மூணாவது சைடோட ஸ்கொயர் வரும். அது வந்திருக்கு இந்த கேஸில். அதனால் இட் இஸ் செங்கோண முக்கோணம் அப்படின்னு நீங்கள் போடலாம். ஓகே, அடுத்தது இது படிங்க. இது யாரோ ஒருத்தர் படிங்க. 104வது கேள்வி. If the graph of the equation 4x plus 3y equal to 12 cuts the coordinate axis at A and B, then the length of AB is? தமிழில் படிங்க. ரக்ஷன் படிங்க தமிழில். படி தெரியாத தமிழில் யாரோ ஒருத்தர் படிங்க. அந்த அளவுக்கு வராது சார். அதான் வேற யாரோ படிங்க தமிழில். ஏன்னா தமிழ் 2 பேர் இருக்கனால தமிழ் அதே குழந்தை படிக்கலாம். இப்போ படித்தவங்களே படிக்கலாம். 4x plus 3y equal to 12 என்ற சமன்பாட்டின் வளைவரை x மற்றும் y அச்சுகளை வெட்டும் புள்ளிகள் முறையே A மற்றும் B எனில் ABயின் நீளம் என்ன? ஏபியின் நீளம் என்னன்னு கேட்குறாங்க. ஏபி அதாவது இந்த கோடு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு இடத்துல வெட்டுது, ஒய் ஆக்சிஸ் ஒரு இடத்துல வெட்டுது. அந்த ஏபியோட நீளம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது எக்ஸ் ஆக்சிஸில் வெட்டுற இடத்துல ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கும்? எக்ஸ் ஆக்சில் ஏதோ இடத்துல வெட்டுது, மீட் பண்ணுது. அப்போ அதனோட ஒய் வேல்யூ என்ன இருக்கும்? அந்த பாயிண்டோட எக்ஸ் ஒய் வேல்யூ என்ன இருக்கும்? சப்போஸ் எந்த ஒரு பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் இருந்தாலும் அதனோட ஒய் வேல்யூ 0 இருக்குமா? எந்த ஒரு பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் இருந்தாலும் அதனோட ஒய் வேல்யூ 0ல் இருக்கும் இல்லைங்களா? புரியுதா சொல்? ஆமாம். அப்போது ஒய் ஈக்குவல் டு 0 போட்டு பாருங்கள். ஒய் ஈக்குவல் 0 போட்டு பாருங்கள், என்ன வருதுன்னு பார்க்கலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 3. அப்போ அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் 0 போட்டு பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு எவ்வளோ? 4. அப்போ இது ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு பக்கம் 3 ஒரு பக்கம் 4. அப்போ அந்த ஹைப்போட்டென்யூஸ் எவ்வளோ இருக்கும்? அந்த கர்ணம் எவ்வளோ இருக்கும்? 9. இல்லை, செங்கோண முக்கோணத்தில் ஒரு பக்கம் 3 இன்னொரு பக்கம் 4, கர்ணம் எவ்வளோ? கர்ணம் தானே அது பேர் தமிழில்? 5 சார். 5. ஏன்னா 4 ஸ்கொயர் ப்ளஸ் பாருங்கள் எழுதுகிறேன். அது செங்கோண முக்கோணத்தில் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை இதை அழிச்சிடலாமா? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு சைடு 4 இன்னொரு சைடு 3 அப்படின்னா மூணாவது சைடு தேர்ட் சைடு எவ்வளோன்னு கேட்டால் the form Pythagoras theorem says 4 square plus 3 square is equal to hypotenuse square, third side oda square, third side c ன்னு வச்சுக்கிறேன், c ஓட ஸ்கொயர். அப்போது 4 square is 16, second side ஓட ஸ்கொயர் 3 square is 9 is equal to 25. 25 வந்து c ஸ்கொயர். அப்படின்னா c எவ்வளோ? 5 sir. 5 தான் ஆன்சர். அந்த கொஸ்டனுக்கு 5 ஆன்சர் இருக்கா? 5 அலகுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஓகே, வெரி குட். ஸோ இதை மாதிரி நீங்கள் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சு போட்டிங்கன்னா கணக்குகள் கரெக்டாக வரும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 105. யாரோ ஒருத்தர் படிங்க. இங்கிலீஷில் படி ரக்ஷன், நீ தமிழில் அந்த இன்னொரு ஸ்டூடெண்ட் படிக்கிட்டு. In triangle ABC, if 2 angle A is equal to 3, angle B is equal to 6, angle C, then the measure of angle A, angle B and angle C are respectively. நான் இதில் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுறேன். கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு இதாக இருக்கிற மாதிரி, பட் ஆக்சுவலாக இட்ஸ் நாட், கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசின்னு இருக்குது, முக்கோணம் ஏபிசி இருக்குது. அதில் ஒரு சைடு ஒரு ஆங்கிள் ஏ, ஒரு ஆங்கிள் பி, ஒரு ஆங்கிள் சி. ரெண்டு 2A, அது 2 into A equal to 3 into B and 6 equal to 6 into C. அப்போ எந்த ஆங்கிள் பெருசாக இருக்கும்? ஏபிசியில் 2A equal to 3B equal to 6Cனா எந்த ஆங்கிள் பெருசாக இருக்கும்? எஸ் சார். ஏ தான் பெருசாக இருக்கும். ஆன்சரில் ஏ பெருசாக இருக்கிற ஆப்ஷன் என்ன? பி. Answer, செகண்ட் ஆப்ஷன். நீங்க போடவே வேண்டியதில்லை. இந்த மாதிரி சம்டைம்ஸ் போடாமையே நீங்கள் ஒரு ரீசன் அவுட் பண்ணி நீங்கள் போடலாம். சரி, தமிழில் படிங்கண்ணா. நீங்கள் இன்னொரு ஸ்டூடெண்ட். முக்கோணம் ஏபிசியில் 2 ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 3, ஆங்கிள் பி ஈக்குவல் டு 6 ஆங்கிள் சி எனில் ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி மற்றும் ஆங்கிள் சி முறையே. ஆமாம், இதில் ரொம்ப சிம்பிள். இதில் வந்து ஏ பெருசா, பி பெருசா, சி பெருசான்னு தெரிஞ்சாவே இந்த ஒரு கொஸ்டனில் பார்த்த ஆன்சர் ஆப்ஷன் பார்த்த உடனே அடிச்சிடலாம். அது 90, 60, 13 தான் ஆன்சர் அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டாம். 2A equal to 3Bன்னு கூட வெரிஃபை பண்ண வேண்டியதில்லை. பட் இப்போ வெரிஃபை பண்ண 2A எவ்வளோ ஆகும்? 180. 90 into 2 180. அது 60 into 3 180. அப்போ 30 into 6 180. கரெக்டாக தான் வருது. ஸோ அது கூட வெரிஃபைவே பண்ண வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு செங்கோணம் முக்கோணம் என்பதில் பாருங்கள். இப்போ கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் படிப்போம். சாரி, எங்கே இருக்குது? சரி, இது அப்படியே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 90 சார். ஒரு ஆங்கிள் 90 இருக்கும், 90 டிகிரி இருக்கும், 90 டிகிரி இருக்கும். அதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லுவோம். அப்போது இதுக்கு ஒரு குறுங்கோண முக்கோணம், அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா ஆங்கிள் எப்படி இருக்கும்? லெஸ் தென் 90. ஆமாம், எல்லா ஆங்கிளுமே லெஸ் தேன் 90 இருக்கணும். அப்போ தான் அது அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு பேர். சமபக்கம் ஒன்று, அதாவது அதுக்கு பேர் என்ன? சரி, முதல்ல ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா சமபக்க முக்கோணம். அப்படின்னா எவ்வளோ இருக்கும் ஆங்கிள்? ஆல் சைடு வந்து 60 டிகிரி. ஒவ்வொரு ஆங்கிள் 60 இருக்கணும். அதாவது ஒரு ஆங்கிள் 60, இன்னொரு ஆங்கிள் 60, இந்த 3 ஆங்கிள் 60 இருந்தால் 3 பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு பேர் ஈக்குவலேட் ட்ரையாங்கிள். தென் இரு சமபக்க முக்கோணத்துக்கு தமிழ் இங்கிலீஷில் என்ன சொல்கிறீங்களான்னு ஐசோலேட்ரல் ட்ரையாங்கிள். ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள். மேபி அது அப்படி ஐசோசிலஸா என்னம்மா ஸ்பெல்லிங் தெரியல எனக்கு. ஐசோசிலஸ் எப்படி இருக்குமா? ஸ்பெல்லிங் கரெக்டான்னு பாருங்கள். ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள். ஆர் இன்னொரு பேர் என்ன சொன்னீங்க? ஐசோ ஈக்குவலேட்டரா என்ன சொன்னீங்க? இப்போ ஏதோ வேற ஒரு பேர் சொன்னீங்களே. சரி, ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள்ங்கிறது பேர். இதில் எப்படி இருக்கும் ஆங்கிள்? 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். 2 angles ஆர் ஈக்குவல். 3வது ஆங்கிள் எப்படி வேணா இருக்கலாம். 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் இது ஐசோஸ். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 40, 40. இன்னொரு ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 100. அப்படின்னா இது ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஒரு அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை எப்படி இருக்கும்னா ஒரு ஆங்கிள் அக்யூட்டாக, எல்லா ஆங்கிளில் ஒரு ஆங்கிள் அக்யூட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தானே? ஆமாம். இல்லை எல்லா ஆங்கிள் 90 கீழே இருக்கும். எல்லாமே அக்யூட்டாக இருக்கும். சாரி 30, 70, 70 இருக்கும், 80 இப்படி இருந்தால் அது வந்து அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒன்று 90 இருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி எல்லாம்
அந்த ஆங்கிள் எப்படி இருந்தால் என்ன பேர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா? ஓகே. இப்போ நம்ம மறுபடியும் இன்னொரு கொஸ்டின். இன்னொன்னு இருக்கு சார், ஸ்கேலிங் ட்ரையாங்கிள். ஆல் சைட்ஸ் வந்து அன்இக்குவலா இருக்கும் சார். அதுக்கு பேர் ஸ்கேலின் ட்ரையாங்கிள். கரெக்ட். அப்போ கரெக்டாக சொன்னாங்க. ஸ்கேலின் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. அது எந்த ஆங்கிளுமே ஈக்குவலாக இருக்காது, எல்லாம் வேறு வேறு. ஸ்கேலின் ட்ரையாங்கிள் அந்த எல்லா all three angles are not equal. ஓகே. அடுத்தது இன்னொன்று obtuse triangle. விரிகோண முக்கோணம். விரிகோணம் தமிழ்ல விரிகோண முக்கோணம் என்ன? Sir, more than 90 degree க்கு மேல இருக்கும் sir. மோர் தேன் 90 இருக்கும். சார் கிளாஸ்ல இருக்க, அப்புறம் கூப்பிடுறேன். ஒரு ஆங்கிள் மோர் தேன் 90 இருக்கும் அப்படின்னா அதுக்கு பேர் obtuse angle triangle. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு பாடம் எடுக்கும்போது நீங்கள் உங்கள் வீட்டில் படித்தாலும் சரி, ஒவ்வொரு பாடம் அது சுற்றில் இருக்கிற என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு. ஓகே. இப்போ நான் ரக்ஷன் இதில் வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் ஏதாவது சொல்ல முடியும்னா சொல்ல முடியும் பார்க்கலாம். ட்ரையாங்கிள் என்னென்ன பாயிண்ட் உங்களால் சொல்ல முடியும் பார்க்கலாம். ரக்ஷனுக்கு எந்த அளவு சொல்ல முடியுதுன்னு பார்க்கலாம். ரக்ஷனை சொல்கிறது புரியுதா? ட்ரையாங்கிளில் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லுங்கள் சார். பைத்தாகரஸ் தியரம் அது விட்டா ஸ்கேலின் ட்ரையாங்கிள் நோ என்ன 3 சைடு ஈக்குவலா இருக்காது. அது விட்டா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் 2 சைடு ஈக்குவல். பைத்தாகரஸ் ஸ்பெல்லிங் என்ன? தியரம். பைத்தாகரஸ் தியரம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அது வந்து ரெண்டு இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் பொருந்தும். பைத்தாகரஸ் தியரம் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் பொருந்தும். ரெண்டு சைடு என்னமா? பைத்தாகரஸ் GROS GOROS பித்தாகரஸ் தியரம். பைத்தாகரஸ் ROS. ஓகே. பைத்தாகரஸ். ஓகே. ஸோ இது வந்து இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு தான் பொருந்தும். செங்கோண முக்கோணத்துக்கு தான் இந்த தியரம். செங்கோண முக்கோணத்தில் அந்த 2 சைடோட ஸ்கொயரை எடுத்து கால்குலேட் பண்ணி அதை கூட்டினால் 3வது சைடோட ஸ்கொயர் வரும். அதுதான் பைத்தாகரஸ் தியரம். ஓகே, ரைட். தென் இப்போ வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இப்போ இப்போ இது என்ன பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன அர்த்தப்பா? எல்லா சைடோட அப்படின்னா 3 சைடை கூட்டணும். அதாவது சுற்றளவுன்னு தமிழ்ல இருக்கு. தமிழ்ல என்னால இங்க டைப் பண்ண முடியாது, அதனால தான் நான் இப்படி பண்றேன். sum of all sides. ஆமா, sum of all sides. இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன? பரப்பளவு half into base into height. இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் half into halfனா 0.5 போட்டுக்கிறேன். சரியா? halfக்கு பதில் 0.5 பேஸ் இன்டு ஹைட். இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் ஏதோ ஒரு சைடை பேஸை எடுத்துக்கலாம். ஹைட்டுங்கிறது என்ன? அதுக்கு அந்த எந்த சைடு பேஸை எடுக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கிற பாயிண்ட்லேருந்து நேராக ஒரு 90 டிகிரிக்கு ஒரு கோடு போட்டிங்கன்னா அதுதான் ஹைட் ஆஃப் BH. இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு நிறைய ஃபார்முலா இருக்குது. ஒவ்வொரு ட்ரையாங்கிளும் ஆங்கிள் வச்சு பண்ணுறது இருக்குது, சைடை வச்சு பண்ணுறது இருக்குது. அப்படி இருக்குது நிறைய. அது நம்ம இன்னொரு கிளாஸில் நம்ம என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஏதோ ஒன்று ரெண்டு ஃபார்முலா ஞாபகத்தில் வருதா யாருக்காவது? ஆஃப் BH சொல்லிட்டார் ஒருத்தர். வேறு ஏதாவது ஃபார்முலா ஞாபகத்தில் வருதா சார்? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் சார். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் is equal to sum of opposite interior angle. Other two angles இல்லையா? Yes sir. எந்த கோணத்தினுடைய ஒரு கோணத்தை எடுத்து ஒரு முக்கோணத்தில் ஒரு கோணத்தை எடுத்து அதனுடைய எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அதனுடைய வெளிக்கோணம் வந்து மற்ற 2 உள்கோணத்தினுடைய கூட்டலுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. The exterior angle of an angle is equal to the sum of the other 2 angles அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லலாம். ஓகே, வெரி குட். there are many other things. நம்ம 1 by 1 பார்க்கலாம். இவ்வளோ ஒரு பாடம் எடுக்கும்போது ஒரு கேள்வி எடுக்கும்போது இவ்வளோக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ 106. 106 இப்படி போகுது. படிங்க. யாரோ ஒருத்தர் 106 படிங்க. ரக்ஷன் இங்கிலீஷில் படிங்க, அவங்க தமிழில் படிக்கட்டும். In a right angle triangle ABC, angle B is equal to 90 degree, AB is equal to 9 centimeter, AC is equal to 15 centimeter, and DE
சரி, கொஞ்சம் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், இது கொஞ்சம் வரைஞ்சி பண்ண வேண்டியிருக்கும். நம்ம ஸ்கிப் பண்ணி வேறு எதுக்கா போகலாம். மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் அட்ஜசன்ட் நான் கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின்ஸாகவே நான் எடுக்கிறேன். ஈக்குவல் ட்ரையாங்கிள் இது இப்போ 109 பார்க்கலாம். ஏன்னா வேணும் என்ன இந்த ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் பார்ப்போம். இந்த இதுக்கு படி 109 படிக்கணும். If the mode of the data 23, 15, 24, 40, 27, 26, 22, 25, 20x is 25, then the value of x is ஓகே, இப்போ இது கொஞ்சம் தியரி பார்த்துட்டு அப்புறம் அந்த கேள்வி போகலாமா? சரியா? இப்போ இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வரும். இந்த இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 3 இது படிச்சிருப்பீங்க. மீன் ஆர் ஆவரேஜ், தமிழில் வந்து சராசரின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது மீடியன் ஒன்று படிச்சிருப்பீங்க. அதுக்கடுத்து மோடுன்னு படிச்சிருப்பீங்க. இப்படி 3 படிச்சிருப்பீங்க இங்கிலீஷில். தமிழில் வந்து சராசரி, மீடியனுக்கு நடு பாயிண்ட்டாக நம்ம சொல்லுவாங்க மீடியனுக்கு. அப்புறம் மோடுக்கு முகடு. repetition of இல்லை இங்கிலீஷ் தெரியும். தமிழ் என்ன சொல்கிறாங்க மீடியனுக்கு? தமிழ் மீடியம் வேறு இருக்கீங்களா? பரவாயில்ல, இல்லாதனால பிரச்சனை இல்லை. மீடியன் மோடுக்கு முகடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம தமிழ் மீடியம் இருக்குங்கிறதுனால நம்ம இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே நம்ம மீன் ஆவரேஜ். இப்போ நான் ஒரு இது தரேன், அதில் இருந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம் பாருங்கள். 2, 3, 7, 12, 15, 15, 27, 34, அப்புறம் 38. இப்படி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. 2, 3, 7, 12, 15, 15, 27, 34, 38. இப்போ மீன் என்ன பண்ணணும்? மீன் அப்படி ஆவரேஜ் என்ன? எல்லாத்தையும் கூட்டி எவ்வளோ வைக்கணும்? சரி, இன்னொரு வேல்யூ ஆட் பண்ணிக்கிறேன். 39 ஆட் பண்ணிக்கிறேன். 10 வேல்யூ இருக்குது. எல்லாத்தையும் கூடி 10ஆல் டிவைட் பண்ணணும். எல்லாத்தையும் கூடி 10ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு பார்க்கலாம். 12, 24, 39, 19.2 sir. ஒரு நிமிஷம். இல்லை கரெக்டாக நீங்கள் கரெக்டாக கூட்டி மட்டும் சொல்லுங்கள் முதல்ல. சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் சம் இஸ் ஈக்குவல் டு அது மட்டும் சொல்லுங்கள். சார். கரெக்டாக வருதா எல்லாருக்கும்? 192 கரெக்டாக சொல்லியிருக்காங்களா அந்த குழந்தை, அந்த ஸ்டூடெண்ட்டு? இப்போ சம் 192. இப்போ மீன் கண்டுபிடிக்கணும்னா மீன் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு மீன் MEAN மீன் இஸ் ஈக்குவல் டு சம் டிவைடட் பை 10. 192 டிவைடட் பை 10. அப்போ எவ்வளோ ஆன்சரு? 19.2. யாரோ ஒரு குழந்தை சொல்லிட்டு வெரி குட் 19.2 சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுலேருந்தே தெரியுது ஸ்மார்ட்டாக இருக்கீங்க எல்லாம், உங்களுக்கெல்லாம் தெரியும். இது வந்து மீன். மீடியன் என்ன அப்படின்னா மீடியன் அப்படின்னா இப்போ இது 7 வரிசையில் எழுதணும். பட் லக்கீலி நம்ம கொடுத்த ப்ராப்ளமே 7 வரிசையில் தான் இருக்குது. அப்போ 7 மொத்தம் 10 இருக்குது. நடு நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நடு நம்பர் எது? இந்த பக்கம் 10 இருக்கிறதுனால 10 இருக்கா? 3, 6, 9, 10 இருக்குது. நடுவில் 5, 6 ரெண்டுமே நடுவில் இருக்கிறது. 5வது நம்பர் என்ன? 15. 6வது நம்பரு 15. இந்த 2 நம்பருக்கு ஒரு ஆவரேஜ் எடுக்கணும். 15க்கு ஆவரேஜ் எவ்வளோ? 15 தான். ஸோ மீடியன் வந்து 15. அந்த ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். இங்கே ஃபார்ச்சுனேட்லி 2 நம்பருமே ஒரே நம்பராக போச்சு. 5வது நம்பர் 6வது நம்பர் ஒரே நம்பராக இருக்கிறதுனால நமக்கு டக்குன்னு அதே பாஞ்சு. மோடுங்கிறது என்ன? முகடு. எந்த நம்பர் அதிகப்படியாக வந்திருக்கோ அந்த நம்பர். எந்த நம்பர் அதிகப்படியாக வந்திருக்கு? 15. எல்லா நம்பரும் ஒரு முறை தான் வந்திருக்கு. 15 மட்டும் 2 முறை வந்திருக்கு. அதனால் அந்த மோட் வந்து 15. இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். மீன் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதில் அவசரப்படம் இந்த இந்த இப்போ இந்த எக்ஸாம்லெல்லாம் மெயின் இதே நீங்கள் அவசரப்படக்கூடாது.
மெதுவாக நிதானமாக நிறுத்தி போடணும். இல்லைன்னா தப்பு பண்ணுவீங்க. 192 பதிலாக 191 போட்டுருவீங்க. அப்புறம் கடைசியில் 19.1 வரும். அதை ஆன்சர் கொடுத்துருப்பான், ஆப்ஷன் கொடுத்துருப்பான், அப்புறம் மாட்டிக்குவீங்க. அந்த ஆப்ஷன் போட்டு வந்துடுவீங்க. ஸோ யூ ஹேவ் டு வெரி கேர்ஃபுல். இதுதான் மீன், மீடியன், மோட் அப்படிங்கிறத 3 நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தமிழில் சராசரி, மீடியனுக்கு நடுநிலை, நடு பாயிண்ட்னு நம்ம சொல்லுவாங்க. அப்புறம் மோடுக்கு முகடு. ஓகே, சரி. இப்போ கொஷனுக்கு போகலாம். இதில் இப்போ நான் தமிழில் நான் படிக்கிறேன். 23, 15 இப்போ வந்து ஜம்பிள்டாக கொடுத்துருக்காங்க. ஒரே ஏறு வரிசையில் கொடுக்கல. 23, 15, 24, 40, 27, 26, 22, 25, 20 எக்ஸ் என்ற புள்ளி விவரத்தின் முகடு 25 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? முகடு என்றால் எந்த ஒரு வேல்யூ ரிப்பீட் ஆகிருக்குதோ அந்த முகடு. இப்போ எந்த வேல்யூ ரிப்பீட் ஆகிருக்கு? எதுவுமே ரிப்பீட் ஆகலை. ஆனால் எக்ஸ் ஒன்று வந்திருக்கு. அப்போ எக்ஸ் முகடு 25ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அது எக்ஸ் என்ன வேல்யூ இருந்தால் அது முகடு 25 வரும். 25 எக்ஸும் 25 இருந்தால் தான் முகடு 25 வரும். சப்போஸ் முகடு வந்து 27ன்னு கொடுத்துருந்தா அது எக்ஸ் என்னவா இருக்கும்? 27. அங்கே வேல்யூ வந்து முகடு வந்து 27 அப்படின்னு கொடுத்திருந்தால் அதனோட முகடு அந்த எக்ஸோட வேல்யூ 27ஆக இருந்திருக்கும். அப்படி தான் வருது. இன்னொரு ஒரே ஒரு ப்ராப்ளம் இதில் நம்ம போடலாம். இதில் போட வேண்டியதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இவ்வளோதான். புரிஞ்சிருச்சு இல்லையா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, சரி. அடுத்து 110 கூட ஸ்கிப் பண்ணுறேன். கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது அப்புறம் பார்த்துக்கலாம். ஈஸியானது பார்க்கலாம். படிங்க கண்ணா. இவர் ரக்ஷன். If x is equal to 2/3. I mean this one 111th question. If the sum of the terms sum of n terms of an AP is 5n square minus 3n, then its 100th term is. இது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், பட் ரொம்ப டிஃபிகல்ட் இல்லை. பாருங்க, நான் படிக்கிறேன் பாருங்க. ஒரு கூட்டு தொடர் வரிசையில் n உறுப்புகளின் கூட்டுத்தொகை 5n ஸ்கொயர் மைனஸ் 3n எனில் அதன் 100வது உறுப்பு என்ன? ஓகே, முதல்ல நம்ம கூட்டுத்தொடர் என்னன்னு கண்டுபிடிப்போம். கூட்டுத்தொடர் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ மற்றதில் ஈஸியாக இருக்கும். கூட்டுத்தொடர் எப்படி இருக்கும்னா காமிக்கிறேன். இப்படி ஒரு தொடர் இருக்கு வச்சுக்க. 2, 5, 8, 11, 14, 17 இப்படி இருக்க ஒரு தொடர். இப்படி இதுக்கு வேண்டி கூட்டுத்தொடர்னு சொல்லலாமா? இப்படி போகுது. இது கூட்டுத்தொடர்னு சொல்லலாமான்னு கேட்குறேன். ஏனென்றால் சொல்லலாம். ஏன்னா 2க்கு 5க்குள்ள வித்தியாசம் 3, 5க்கு 8க்குள்ள வித்தியாசம் 3, 8க்கு அந்த வித்தியாசம் ஈக்குவலாக இருந்தால் அது கூட்டுத்தொடர் என்று பெயர். இதை வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்மில் என்ன எழுதுவாங்கன்னா A + D, A + 2D, அதுக்கப்புறம் A + 3D, A + 4D இப்படியெல்லாம் எழுதுவாங்க. இப்போ இந்த வரிசையில் A என்பது என்ன? ஏவோட வேல்யூ என்ன? மேலுள்ள 2, 5, 8, 11, 14, 17ங்கிற கூட்டுத்தொடரில் அந்த அரித்மெட்டிக், அந்த ஏபி என்ன அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் பேர் இங்கிலீஷில். அந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் வாட் இஸ் ஏ என்பதன் வேல்யூ என்ன? 2 sir. சரி, ஏ என்பதன் வேல்யூ 2. கரெக்ட். ஏ என்ற வேல்யூ 2. டிங்கிறது என்ன? 3. டி என்பது 3. கரெக்ட். சரி, இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு நார்மல் ஒரு ஜென்ரல் ஃபார்மில் A + D, இதில் முதல் டேர்ம் என்ன? முதல் எண் எது? 2 sir. 2, அதாவது A. 4வது டேர்ம் எது? 11. இதில் இந்த ஜென்ரல் ஃபார்மில் 4வது டேர்ம் எது? A + 4D. நல்லா பார்க்கணும், நல்ல விளக்க நோட்டு பார்க்கணும். அப்போது nth டேர்ம் அப்படின்னா, அதாவது அப்படின்னா A + n - 1D. கரெக்ட் தானே? 4வது டேர்ம் பார்த்தீங்கன்னா 3D, A + 3Dன்னு சொன்னோம். இப்போது இந்த வரிசையில் 10வது டேர்ம் என்ன இருக்கும்? 10th டேர்ம் என்னன்னு சொல்ல பார்க்கலாம். A + 9D. அதான். அப்போ என்ன அது? ஓகே, 10th term = A + 9D
அப்போ இந்த வரிசையில் ஏ எவ்வளோ 2 ப்ளஸ் 9 இன்ட்டு 3 எவ்வளோ வருது? ரெண்டு ப்ளஸ் 29. எவ்வளோ வருது? 29. 29. அதுதான் 10வது டேர்ம். இப்போ பாருங்க, இப்போ சரி, இது எவ்வளோ சொன்னால் 10வது டேர்ம். 9வது டேர்ம் சொல்லுங்கள். 9வது டேர்ம் எவ்வளோ? 26. A plus 8D is equal to 2 plus 8 into 3. 8 into 3 equal to 26. இதுதான். இப்போ இந்த 10வது டேர்ம்லேருந்து 9வது டேர்மில் கழித்தால் எவ்வளோ வருது? 3. அது 3 தான் டி. ஒரு 2 டேர்மை அடுத்தடுத்த டேர்மை கழிச்ச டி வந்துடும். புரியுதா? இந்த அளவு இது ஒரு தியரி. இது தியரி நீங்கள் புரிஞ்சு வச்சுங்க. அப்புறம் நம்ம இப்போ கேட்குற ப்ராப்ளத்துக்கு எப்படி ரிலேட் பண்ணணும். இதில் இன்னொன்று இருக்குது, சம் அப் டு nth டேர்ம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ஃபார்முலா வேறு. சம் அப் டு nth டேர்ம், அதுக்கு ஃபார்முலா என்ன? n/2 தெரியுமா இவருக்கு? ரக்ஷனுக்கு மறந்துடுச்சா? n/2 into 2a plus n minus 1d. இப்போ சம் அப் டு 5 டேர்ம்ஸ் அந்த முதல்ல இருக்கிறது பார்ப்போம். சம் அப் டு 5 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கலாம். சம் அப் டு 5 டேர்ம்ஸ், அதாவது 5 டேர்ம் முடிய உள்ள கூட்டல் எவ்வளோ? 2 + 5 + 8 + 11 + 14 கூட்டல் எவ்வளோ வருது? 2 + 5 + 8 + 11 + 14 5 டேர்ம் கூட்டினா எவ்வளோ வருது? 40 வருதா? சம் அப் டு 5 டேர்ம்ஸ் 40 வருதான்னு கேட்குறேன். 2 முதல் டேர்ம் 2, 2வது டேர்ம் 5, அப்படி 5வது டேர்ம் முடி கூட்டினா எவ்வளோ வருது? 44. அப்போ இந்த ஃபார்முலா போட்டால் வருதான்னு பார்க்கலாம். இந்த ஃபார்முலாவில் சம் அப் டு nth டேர்ம்னா n/2 5/2 வருதான்னு பார்க்கலாமா? 2a 2 இன்ட்டு 2 4, a வந்து 4 ப்ளஸ் n-1 5 - 1 வந்து 4 இன்ட்டு 3. ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். அதுக்காக அப்போது என்ன வருது? 5/2 அப்படியே போட்டுக்கிறோம். இந்த பக்கம் 4 + 4 இன்ட்டு 3 எவ்வளோ வருது? 4 இன்ட்டு 3 12, 12 + 4 16. அப்போ 5/2 இன்ட்டு 16 எவ்வளோ வருது பாருங்கள்? 40. அப்போ கரெக்டாக வருது. நம்ம ஃபார்முலா ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டோம். சரியா? ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ நம்ம அந்த கேள்வி போகலாம். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு நம்ம அந்த கேள்வி போனோம்னா பெட்டராக இருக்குது. இப்போ இப்படி பார்க்கலாம். சரி, இன்னொரு கேள்வி. சம் அப் டு 6 டேர்ம்ஸ் கண்டுபிடிங்க. முதல்ல நம்ம கூட்டி பாருங்கள். மொத்தம் 6 டேர்ம் கொடுத்துருக்காங்க. 6 டேர்மோட சம் எவ்வளோ வருது? 57. 57. வெரி குட். இப்போ அந்த ஃபார்முலா படி போடுங்க. 57 வருதான்னு பார்க்கலாம். 6/2 இன்ட்டு 2a. 2a வந்து 4 தான், அது அப்படியே 4 ப்ளஸ் n-1 6 - 1 5 இன்ட்டு d 3. 6/2 வந்து 3, இந்த பக்கம் 4 + 15 அப்போ 19. 4 + 5 இன்ட்டு 3 15 19. அப்போ 3 இன்ட்டு 19 எவ்வளோ? 57. இப்போ சம் அப் டு 6 டேர்ம்ஸ்லேருந்து சம் அப் டு 5 டேர்ம்ஸ் கழிச்சு என்ன வரும்? எவ்வளோ வருது? 17. 17 என்பது என்ன? நம்ம அந்த சீரீஸில் பாருங்கள். Number. அதாவது சம் அப் டு 6 டேர்ம்ஸ்லேருந்து சம் அப் டு 5 டேர்ம்ஸை கழித்தால் 6வது டேர்ம் வரும். ஒத்துக்கிறீங்களா? Yes, sir. 6வது டேர்ம் உள்ள கூட்டுத்தொகையிலிருந்து 5வது டேர்ம் உடைய கூட்டை கழித்தால் 6வது டேர்ம் வரும். இது ஒரு தியரி மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இப்போ அந்த ஃபார்முலா இந்த ப்ராப்ளம் போகலாம். இப்போ படிங்க. த சம் ஆஃப் n டேர்ம்ஸ் இன் AP is 5n² - 3n. Then it's nth term, then it's 100th term.
ஒரு கூட்டுத்தொகை தொடர் வரிசையில் n உறுப்புகளின் கூட்டுத்தொகை 5n² - 3n எனில் 100வது உறுப்பானது. 100வது உறுப்பை கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் 100 வரை உள்ள அதனுடைய கூட்டுத்தொடருடைய கூட்டலையும் 100 உறுப்பு வரை உள்ள கூட்டலையும் கண்டுபிடிச்சு 99 உறுப்பு வரை உள்ள கூட்டலை கண்டுபிடித்து அதை கழித்தால் 100வது உறுப்பு வரும்னு சொல்லலாமா? 100வது உறுப்பு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் 100 உறுப்போட கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்கிறது, அப்புறம் 99 உறுப்போட கூட்டத்தை கண்டுபிடிக்கிறது. அப்போ 100வது உறுப்பு 100 முறை உள்ள உறுப்பு சம் அப் டு 100 டேர்ம்ஸ் உள்ள அந்த தொகையிலிருந்து சம் அப் டு 99 டேர்ம்ஸ் கழித்தால் 100வது உறுப்பு வருமானு கேட்குறேன். புரியல? பாருங்க, இப்போ இங்கே என்ன பார்த்தோம்? சம் அப் டு 6 டேர்ம்ஸ்லேருந்து வி ஆர் மைனஸிங் சம் அப் டு 5 டேர்ம்ஸ். அப்போ 17 வருது. 17 என்பது 6th டேர்ம் சொன்னோம். சேம் திங், சம் அப் டு 100 டேர்ம்ஸ் மைனஸ் சம் அப் டு 99 டேர்ம்ஸ் என்ன வரும்? 100 terms. 100 டேர்ம் வரும். கரெக்ட். சம் அப் டு 100 டேர்ம்ஸ்லேருந்து சம் அப் டு 99 டேர்ம்ஸை கழித்தால் 100th டேர்ம் வரும். 100th டேர்ம் தான் டேர்ம் வரும். அதே லாஜிக் இங்கே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இங்கே பாருங்கள், இந்த சம் அப் டு n டேர்ம்ஸ் கொடுத்தாங்க. இதில் சம் அப் டு 100 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கலாமா? எனக்கு பதில் 100 போட்டிங்கன்னா அதுதான் ஆன்சர். சம் அப் டு 99 டேர்ம்னா எனக்கு பதில் 99 போட்டால் அதான் விட. அதுலேருந்து அதை கழிச்சா அந்த 100 டேர்ம் வந்துடும். சரி, பண்ணி பார்க்கலாம் இருங்க. என்னாச்சு? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். So, sum up to 100th terms minus sum up to 99th terms, he will give you 100th term. இப்போ sum up to 100 terms என்ன? 5n² - 3n. அது என்னது ஃபார்முலா கொடுத்தாங்க? 5n² - 3n. ஓகே, 5n² - 3n போட்டு பார்ப்போம். இங்கே 5n² - 3n. அப்போ 100 டேர்முங்கிறது என்ன? 5 × 100² மைனஸ் 3 × 100. அதுதான் சம் அப் டு 100 டேர்ம்ஸு. அடுத்தது 99 டேர்ம்ஸ்க்கு 5 × 99² மைனஸ் 3 × 99. இதிலேருந்து அதை கழிக்கணும். முதல்ல இந்த வேல்யூ கண்டுபிடிப்போம், அப்புறம் கழிக்கிறதெல்லாம் ஓகே. இல்லை, இதிலேருந்து அதை கழிக்கணும். அந்த வேல்யூ கண்டுபிடிச்சி கழிக்கலாமா இல்லை வேறு மாதிரி கழிக்கலாமான்னு இல்லை ஓகே. திஸ் மைனஸ் திஸ். அப்போது திஸ் மைனஸ் திஸ்ன்னா இது மைனஸ் வந்து இது ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் ஆயிடும். இப்போ நல்லா பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். 5 × 100², இது 5 × 99². அந்த ரெண்டை மட்டும் சால்வ் பண்ணலாம். 5 × 100² மைனஸ் 5 × 99² என்ன வரும்? எப்படி இது a². அப்போ இது எப்படி எழுதலாம்? 5 × 100² மைனஸ் 99² எழுதலாம். இப்போ 100² மைனஸ் 99² எவ்வளோ? a² - b² ஃபார்முலா என்ன? a² மைனஸ் b² ஃபார்முலா என்ன தெரியுமா? A plus B into A minus B. ஈக்குவல் டு a + b into a minus b. ஓகே, அப்படின்னா 100² - 99² எப்படி எழுதலாம்? 100 + 99 a + b போட்டோம். a - b சொல்லுங்கள். a - b எவ்வளோ? 1. அப்போ அதனோட ஆன்சர் 199. இது அதே மாதிரி 3 × 100 இந்த பக்கம் 3 × 99 மைனஸ் 3 × 100 இது 3 × 99. அப்போது பாருங்கள், அதை பாருங்கள், அது பார்க்கலாம் இருங்க. மைனஸ் 3 × 100 ப்ளஸ் 3 × 99. 3 வெளியே எடுத்துருங்க. 3 வெளியே எடுத்தாச்சு. அப்போது மைனஸ் 100 ப்ளஸ் 99 எவ்வளோ வருது? அப்போ 3 × -1 அது எவ்வளோ? -3.
அப்போ இந்த ரெண்டையும் கூட்டுங்க. 199 அங்கே வருது, இங்கே -3 போட்டிங்கன்னா என்ன வரும்? 199 கூட்டல் -3 என்ன வேல்யூ வரும்? 196 வருமா? 196 வருமான்னு கேட்குறேன். 199 -3 196 வருமா? Yes, sir. அப்போ ஆன்சர் 196 இருக்கான்னு பார்க்கலாமா? அந்த டேர்ம் இஸ் 5n கியூப்னு போட்டாங்க. 96 காணுமே. தொண்ணூற்றி ரெண்டு 12 5n கியூப். n வந்து 100 டேர்ம் இல்லையா? n டேர்ம்ஸ் 100 டேர்ம்னா 100 ஸ்கொயர் 5 இல்லையே. பட் இதுதான் இது என்னன்னு தெரியல, ஆப்ஷனில் தப்பாக வருது. நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோமான்னு பார்க்கலாமா? போடும்போது தப்பு பண்ணிக்கோமா? 100 டேர்ம் சம் அப் டு 19 டேர்ம் ஈக்குவல் 100 டேர்ம். கரெக்டு, 100 டேர்ம் இது நல்லா கரெக்டாக தான் போடுவோம். இப்போ 5n² - 3n 500² - 3 into 100 அப்போ -5 in 99² plus 3 into 99 100² - 99² 100. ஓ இங்கே 5 விட்டமே. இது வந்து 5 into 100² minus. அப்போ இது இந்த வேல்யூ வந்து எவ்வளோ வரும்? இது 199 into 5 போடணும். ஆமாம், into 5 -3 199 into 5 எவ்வளோ வருது? 199 into 5 பெருக்குனா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 995, sir. 995 995 -3 -3 ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 998 வருது. அப்போ 998மே வரலையே ஆன்சரில். 992. 992 சாரி. ஆன்சரில் என்ன வருது? 92 தான் வருது. ஏதோ தப்பாக கொடுத்துருப்பானா இல்லை நம்ம தப்பா? எனவே யூ செக் திஸ். நானும் ஒரு செக் பண்ணிட்டு அப்புறம் நான் இதில் குரூப்பில் போடுறேன். வி வில் க்ளோஸ் அட் திஸ். மீண்டும் நம்ம இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம், டைம் ஆகிடுச்சுங்கிறனால.